தமிழுக்கு ஒரு செம ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு படம் கொண்டாந்துட்டாங்கன்னே சொல்லலாம். எல்ஐகே ஃபர்ஸ்ட் பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த உடனேவே அதில் இருக்க எக்ஸ்பெக்டேஷன் பீக் லெவலுக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். இதில் எனக்கு தெரிஞ்ச அனிருத் தான் பெரிய ஹீரோ போல. இந்த ரோபோட்டுக்கு வாய்ஸ் கொடுத்ததும் அனிருத் தான் போல. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிச்சு உதறி இருக்காரு. தரமாக இருந்தது. மேஜராக என்ன பிளாட்னா 2040 நடக்கிற மாதிரியான இந்த கதை ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்காக காமிச்சிருக்காங்க தமிழ்நாட்டை. லவ்ங்கிற ஒன்று அந்த டைமில் இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க. அது இவங்களுக்குள்ளார எப்படி சிங்க் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிறதா இந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது எதுக்குன்னு சொல்லிட்டு தெரில. சேர்த்தி வைக்க போகிறாங்களா பிரித்து வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரில. சூரியன் கேரக்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, சூரியன் கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு இன்னும் தெளிவாக தெரியல. அந்த 2040 நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க போல். அந்தளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக சூப்பராக காமிச்சிருக்காங்க. எப்பட்றா இந்த அளவுக்கு விஷுவல் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியமாகிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. மிரட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம். அதுலேயும் லாஸ்ட்டில் அனி ப்ரோ ஒன்று பண்ணியிருப்பாரு பாருங்க.